ட்ரேடிங் ஆட்டோமேட்டிக்காக நடக்கிற மாதிரி செட் பண்ணுறோம். இது ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடிங், ஆல்கோ ட்ரேடிங்னு சொல்லுவாங்க. இதில் நம்ம டெய்லி காலையில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆன 5 மினிட்ஸ்க்குள்ளே என்ட்ரி எடுக்கும். 10 o'clock ட்ரேடிங் கம்ப்ளீட் ஆயிரும். இதில் நீங்கள் மேனுவலாக ஒரு ஆர்டர் மட்டும் பஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் லைவ் மார்க்கெட் ப்ரெஷர் எதுவும் இருக்காது. மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 9 மணி 8:30க்கு நீங்கள் ஆர்டரை பஞ்ச் பண்ணி வச்சிடலாம். ஸோ என்ன ஸ்கிரிப்டில் ட்ரேட் பண்ண போகிறீங்க, எத்தனை லாட் பண்ண போகிறீங்க, டார்கெட் ஸ்டாப் லாஸ், இந்த பேசிக் டீட்டெயிலை டெய்லி காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நல்லா ஸ்லோவாகவே நீங்கள் ஆர்டரை பஞ்ச் பண்ணி வச்சிடலாம். லைவ் மார்க்கெட் ஓப்பன் ஆன 5 மினிட்ஸ்க்குள்ளே என்ட்ரி எடுக்கும். 10 o'clock ட்ரேடிங் கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கேற்ற மாதிரி இந்த ஆல்கோவை நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ ட்ரேடிங்கும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதே சமயம் இது ஒரு ஸ்ட்ராட்டஜியும் நாங்கள் ஸ்கேல்பிங் பேசிஸில் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டோடே இருந்து நமக்கு என்ட்ரி எடுத்து எக்ஸிட் பண்ணும். மார்க்கெட் இப்போ மேலே ஏறிச்சுன்னா பை பண்ணும், நமக்கு கால் ஆப்ஷனை பை பண்ணி எக்ஸிட் பண்ணும். அதே கீழேனா டவுன் சைடில் இறங்கையில் புட் ஆப்ஷனில் என்ட்ரி எடுத்து எக்ஸிட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி இந்த ஆல்கோவை டிசைன் பண்ணி வச்சுருக்கோம். இது ரிலேட்டட் டவுட் என்கொயரினா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணி விட்றேன். இந்த வீடியோவை அப்படியே வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பிடிஎஃப்ல அனுப்புகிறேன், படிச்சு பாருங்கள். ஸோ இப்போ நான் எப்படி ஆர்டர் பஞ்ச் பண்ணுறேன், அது எப்படி லைவ் மார்க்கெட்டில் ஆட்டோ ட்ரேட் நடக்குதுன்னு நான் ஷோ பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு இதோட ஐடியா கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் இதே மாதிரி தான் ஆர்டர் பண்ணுவீங்க. ஸோ இது உங்களுக்கு வீடியோ பார்க்குற மூலிமா ஒரு ப்ராக்டிஸ் ஆன மாதிரி இருக்கும். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆல்கோ ஓப்பன் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஓல்டு டேட்டாவை டெலீட் பண்ணணும். டெலீட்டில் ஆல் கொடுக்குறோம். டேட்டா ஃபில்லையும் டெலீட் பண்ணுறோம். ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஃபியூச்சர் சார்ட் ஆட் பண்ணணும். இன்னையிலேருந்து மே மாதம் கான்ட்ராக்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மே மாதம் கான்ட்ராக்ட் 26 26th எக்ஸ்பைரி ஆகுது. நிஃப்டி 26 மே ஃபியூச்சர் கான்ட்ராக்டை ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஓப்பன் அமி ப்ரோக்கர் கொடுக்குறோம். சார்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. லைவ் ஃபீட் ஸ்டார்ட் செலக்ட் பண்ணலாம். பேக்ஃபில் 30 days கொடுக்குறோம். இப்போ நிஃப்டியோட மே மாதம் கான்ட்ராக்டை கிளிக் பண்ணணும். இப்போ நிஃப்டி மே சார்ட் வந்துருச்சு. 24,084 இருக்குது. அதாவது 2400 கிட்டக்க நமக்கு இந்த லாஸ்ட்டாக க்ளோசிங் ப்ரைஸ் நடந்திருக்கு. லாஸ்ட்டாக நமக்கு மார்க்கெட் ட்ரேடான ப்ரைஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால் 2400ல் நம்ம கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் வீக்லி எக்ஸ்பைரி ஆட் பண்ணுறோம். வீக்லி எக்ஸ்பைரி கமிங் டியூஸ்டே வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் தேதி எக்ஸ்பைரி ஆகுது. ஸோ 5ஆம் தேதி எக்ஸ்பைரி ஆகக்கூடிய வீக்லி எக்ஸ்பைரியில் 2400 கால் ஆப்ஷன் 2400 புட் ஆப்ஷனை நம்ம ஆட் பண்ணுறோம். இது 2 ஆப்ஷனையும் ஆட் பண்ணுவோம். பட் ட்ரேடிங் ஏதாச்சும் ஒன்றில் தான், ஒன்று கால் ஆப்ஷனில் நடக்கும், இல்லாட்டி புட் ஆப்ஷனில் நடக்கும். ஸோ மார்க்கெட்டோட சுச்சுவேஷன் பேஸ் பண்ணி மார்க்கெட் மேலே ஏறிச்சுன்னா கால் ஆப்ஷன், அதே கீழே இறங்கினா புட் ஆப்ஷனில் ட்ரேடிங் நடக்கும். இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த கால் ஆப்ஷனை ஒரு காப்பி பண்ணிக்கிறோம். காப்பி பண்ணிவிட்டு பேராமீட்டரில் நம்ம இதை பேஸ்ட் கொடுத்துடலாம். கீழேயும் அதே மாதிரி பேஸ்ட் கொடுத்துட்டு சீன்றதை பீன்னு மாற்றிக்கிறோம். சீனா கால் ஆப்ஷன், பீனா புட் ஆப்ஷன். இப்போ எத்தனை லாட்டுன்னு ஆர்டர் போடணும். போர்ட்ஃபோலியோ செட்டிங்கில் டிஃபால்ட்டாக ஒரு லாட்டுக்கு ஆர்டர் பஞ்ச் ஆகிருக்கும். நம்ம 20 லாட்டுக்கு ஆர்டர் போடுறோம். நீங்கள் ஒரு லாட்டும் ட்ரேட் பண்ண முடியும், 5 லாட் பண்ணலாம், இல்லை 100 லாட் 200 லாட்டும் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ட்ரேட் மெத்தடை பை ஒன்லின்னு மாற்றுறோம். நம்ம ஆப்ஷனில் பையிங் மட்டும்தான் பண்ணுறோம். இதோட அடிஷ்னலாக ஸ்ட்ராடில் செலக்ட் ஆகிருக்கும், அந்த டிக்கை மட்டும் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ டேஷ்போர்ட் போயிட்டு நம்ம ஆட் பண்ண ரெண்டையுமே ஒரு அப்டேட் மட்டும் பண்ணிக்குவோம். அடுத்து ஃபைலில் ஸ்டார்ட் கொடுக்குறோம். இப்போ ஆட்டோ ட்ரேட் நமக்கு இனிஷியேட் ஆகும். ஸோ இது ஒன்ஸ் இனிஷியேட் ஆனோன்னா டாரட் செட் பண்ணணும். 10,000 rupees டாரட் செட் பண்ணுறோம். 5 minutesல என்ட்ரி எடுக்குது. மார்க்கெட் ட்ரேடிங் போய்கிட்டு இருக்கு. வெயிட் பண்ணலாம். $10,250 ப்ராஃபிட் புக் ஆயிருக்கு. நம்ம செட் பண்ண டார்கெட் பிரேக் அவுட் ஆயிருக்கு. இந்த மாதிரி தான் இன்னைக்கு ஆல்கோல என்ட்ரி எடுத்தது எக்ஸிட் ஆயிருக்கு. இது ரிலேட்டட் டவுட் என்கொயரிக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், டீட்டெயில் நான் சென்ட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.